அந்த தாய் சொல்றா பெருமாள்கிட்ட, என் பொண்ணு இருக்காளே, உன் பெருமையை திடீர்னு நினைச்சு பாக்குறா. கொழுந்து வானவர்கட்கு என்னும், அப்படியே ஜம்பிள் பண்ணிக்கோங்க. வானவர்கட்கு கொழுந்து என்னும். வானவர்கள்னா வைகுண்டத்திலே உள்ள நித்திய சூரிகள். அந்த வைகுண்டத்திலே எப்போதும் இருக்கும் ஆதிசேஷன், கருடன், விஸ்வக்சேனர் உள்ளிட்ட வானவர்களாகிய நித்திய சூரிகளுக்கு கொழுந்து. கொழுந்துன்னா தலைவன் அர்த்தம். அதுவும் அந்த கொழுந்துங்கிறவன் சாதாரண தலைவன் இல்லையா. ஒரு மரமோ கொடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல தளிர் கொழுந்துன்னு சொல்லுவோம் பாருங்களேன். இந்த மரம் வாடி எடுத்தோம்னா முதல்ல அந்த கொழுந்து தான் வாடி போகுமா. அந்த கொழுந்த வச்சே மரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா. அது போல தலைவனாகிய பகவான் கொழுந்தாக இருந்து தனக்கு கீழே இருக்க ஒரு நித்திய சூரிக்கு ஒரு வருத்தம்னாலும் அவளுக்கு வருத்தம் வராது. ஒருவேளை வருத்தம் வந்தா இவர் முதல்ல வாடி போயிடுவாராம். அந்த செடி முழுக்க நன்னா இருந்தாதான் அந்த கொழுந்து தளிர்ங்கிறது நன்னா இருக்கும். அப்ப அவ எல்லாரையும் மகிழ்வித்து, அந்த செடியின் மற்ற பகுதிகளாக எல்லாரையும் கருதி அவளை மகிழ்வித்து அதை பார்த்து மகிழக்கூடிய கொழுந்தாக இருக்கும் தலைவனாக, கொழுந்து வானவர்கட்கு நித்தியசூரிகளுக்கு தலைவனாக இருப்பவனே என்னும். என்னும்னா என்று சொல்கிறாள் என்னுடைய மகள் அப்படின்னு பெருமையும் பேசுறா. ஆனா மறுபுறம் அந்த பெருமையை பார்த்து விலகி போக வேண்டாம். ஏன்னா அவன் எவ்வளவு எளிமை மிக்கவன்னா, குன்று ஏந்தி கோநிறை காத்தவன் என்னும். ஆயர்பாடியில கிருஷ்ணனாக வந்து பசுமாடு கண்ணுக்குட்டியோடெல்லாம் கலந்து பழகி இந்த இந்திரனுக்கு ஆயர்கள் விழா எடுத்த போது அதை கிருஷ்ணன் தடுத்து இந்திரன் கோபம் கொண்டு கல்மழை புடிந்த போது ஆயர்கள் எந்த கோவர்தன மலைக்கு பூஜை பண்ணாலோ அந்த குன்று, அதே கோவர்தன மலையையே ஏந்தி குடையாக ஏந்தி பிடித்து கோ நிறை, கோனா பசு, நிறைனா கூட்டம், கோ நிறைனா பசு கூட்டங்களை காத்தவன், அந்த இந்திரன் பொழிந்த கல்மழையில் இருந்து அந்த பசு கூட்டங்களை காத்தவன் என்னும் என்றும் என்னுடைய மகள் சொல்கிறாள். அப்ப இந்த பக்கம் எவ்வளவு எளியவன்னா, அந்த மாடுகளையும் மாடு மேய்ப்பவர்களையும் காக்கணுங்கிறதுக்காக 7 நாள்கள் ஒரு மலையையே கையிலே குடையாக ஏந்தி கொண்டு, பகவானுக்கு வலிக்காதுன்னு நாம சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா பராங்குஷ நாயகி சொல்றாளாம், கை வலிக்க வலிக்க அந்த 7 நாள் மலையை தாங்கி பிடிச்சு மாடுகளையும் மாடு மேய்க்கிறவாளையும் காப்பாத்தினானே, அந்த அளவுக்கு எளிமை மிக்கவன். ஒரு புறம் நித்திய சூரிகளுக்கு கொழுந்து, இன்னொரு பக்கம் ஆனிரைகளை காத்த குன்றேந்தி கோவர்தன கிரிதாரியாக நின்ற கோவிந்தன். இப்படி சொல்லி அழும், அவனுடைய பெருமையையும் எளிமையும் நினைத்து அழும், அதாவது கண்ணீர் விடுகிறாள் என்னுடைய பெண்ணுன்னு இந்த தாய் சொல்றா. அழும் பராங்குஷ நாய்க்கு கண்கள்ல இருந்து கண்ணீரா, கண்ணீர் விட்டுட்டே சொல்றாளாம் பெருமாளை பார்த்து, இந்திரன் கல்மழை பொழிந்தான், அதை தடுத்து விட்டாய், ஆனா என்னுடைய கண்ணீர் மழையை தடுக்க மாட்டாயா? அப்போ கோவர்தன மலையை வச்சு கல்மழையை தடுத்த உனக்கு உன்னுடைய அழகை காட்டி உன் குணங்களை காட்டி என் கண்ணீர் மழையை தடுக்க தெரியாதா? அழும்.